வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அந்த நிலாவைத்தான் நான் கையில் பிடிச்சேன்ற ஒரு பாடல் நடிகை ரஞ்சனியை பற்றின தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த நடிகை ரஞ்சினி இப்போது எங்கே எப்படி இருக்காங்கன்ற பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 1985 இயக்குனர் பாரதி ராஜாவோட இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகை ராதா, வடிவுக்கரசி மற்றும் நிறைய பேர் நடித்த இந்த திரைப்படம் தான் முதல் மரியாதைன்ற திரைப்படம். இந்த படத்தில் மலைசாமியா நடிகர் சிவாஜியோட கதாபாத்திரமும், குயிலியா நடிகை ராதாவோட கதாபாத்திரமும் முதல் மரியாதை படத்தை ரசிகர்களோட நெஞ்சங்களை இன்றைக்குமே நிலச்சி நிற்குன்னே சொல்லலாம். இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த படத்திற்காக இசையமைச்சிருப்பாங்க. இவங்களோட இசையில் உருவான இந்த படத்தோட 8 பாடல்களுமே பட்டி தொட்டி எங்கும் பரவி ஒரு மாபெரும் ஹிட் அடிச்சிச்சு என்பது குறிப்பிடத்தக்கது. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக அந்த நிலாவைத்தான் நான் கையில் பிடிச்சேன்ற இந்த பாடலுக்கு மவுசு அதிகம்னே சொல்லலாம். இந்த ஒரு பாடலின் மூலமே தான் நடித்த முதல் படத்திலே தமிழ் சினிமாவில் ரொம்பவே பிரபலமானாங்க நடிகர் ரஞ்சனி அவங்க. தன்னோட நடிப்பின் மேலே இருக்கிற ஆர்வத்தினால சிங்கப்பூரில் இருந்து வந்தவங்க தான் நடிகை ரஞ்சினி அவர்கள். இவங்களோட உண்மையான பெயர் ஷாசா செல்வராஜ். இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் பொதுவாகவே தன்னோட படத்தில் அறிமுகமாகிற நடிகைகளுக்கு ரான்ற எழுத்தில் தான் பேர் வைப்பாங்க. அந்த வகையில் ராதா, ராதிகா, ஷாஷாவுக்கு ரா எழுத்தில் ரஞ்சனின்னு சொல்லி பேரை மாற்றி முதல் மரியாதை படத்தில் ஒரு செவிலின்ற கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சுருப்பாங்க. படத்தில் இவங்களோட நடிப்பும் அந்த நிலாவைத்தான் கையில் பிடிச்ச இந்த பாடல் மூலமாக இவருக்கு கிடைச்ச புகழும் இவங்களுக்கு மலையாள சினிமாவிலையும் நடிகர் மோகன்லாலோட நடிக்கிற வாய்ப்பை வாங்கி தந்துச்சுன்னு கூட சொல்லலாம். மலையாளத்தில் இவங்க நடித்த படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. இதை அடுத்து மலையாள சினிமாவில் இவங்க அறிமுகமான சுவாதி திருநாள்ன்ற திரைப்படம் ஒரு தேசிய விருதையும் வாங்கி இவங்களோட ரொம்பவே பிரபலமாக்கியிருக்கு. இதுக்கப்புறம் இவங்க அடுத்தடுத்த படங்களில் நடித்து ரொம்ப முன்னணி கதாநாயகியாக வலம் வந்துட்டு இருந்திருக்காங்க. தமிழில் இவங்க நடித்த அவளை சொல்லி குற்றமில்லை, கடலோர கவிதைகள், குடும்பம் ஒரு கோயில், ஆயுசு 100, முத்துக்கள் 3, பரிசம் போட்டாச்சு, இந்த படங்கள்லாம் இவரை ரசிகர்கள் மத்தியில் இன்னுமே பிரபலப்படுத்துச்சுன்னு கூட சொல்லலாம். திரை உலகத்தில் 10 வருஷமாக முன்னணி நடிகையாக வலம் வந்துகிட்டு இருந்த நடிகை ரஞ்சினி இதுக்கப்புறமா லண்டனை சேர்ந்த ஒரு தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அங்கேயே செட்டிலும் ஆகிட்டாங்க. நிலாவைத்தான் கையில் பிடிச்ச இந்த பாடலை பார்க்கும்போது இப்போது இந்த நடிகை என்ன செய்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி ரசிகர்கள்லாம் தேடி கமெண்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் மரியாதை படத்தோட புகழ் நடிகை ரஞ்சினியோட ரீசன்ட் ஃபோட்டோ தற்போது இணையத்தில் பெரும் வைரலாகி வந்துட்டுருக்குது. இது முதல் மரியாதை படத்தில் நடித்த செவிலியான்னு சொல்லி ரசிகர்கள்லாம் கமெண்ட் செஞ்சு வந்துட்டுருக்காங்க. மக்களே, நம்ம போகிற இந்த மாதிரி சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.